இருந்தாலும் அனைத்திடம் என்னுடைய காதலனை காண்பது கேட்டுக்க. அப்படியா? உடைய காலத்தால் வழிமே உண்மைதான் சாந்தி. என்ன அழகு, என்ன அழகு, என்ன அழகு! உன் அழகை வர்ணிக்க வார்த்தை என்பதே கிடையாது. உன்னை பார்க்கும் பொழுது எப்படி நீ வானத்தில் பொறுகின்ற நிலவு இந்த கோலத்தை என் படைத்தான் ஆண்டவன். நீ கை வீசி வந்தாலே போதும், இங்கே காண்கின்ற உள்ளங்கள் எங்கெங்கும் போகும். உன் மைப்பூசும் கண்ணை நான் கொண்டேன், உன்னை மார்போடு அழைக்கின்றேன், ஓடோடி வா. அது பதனமோ வெண்ணிலவு, விதிகளோ வேல்வழி, நீ வேதனை வண்ணமோ எப்படி உங்களை பார்க்கும்போது மனமாகப்பட்டது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது.
வந்தது வரதுமா மாமான்னு கூப்பிடுறாங்க. தெரியலையா? உங்களை ஆசையோட அன்போடு மாமான்னு கூப்பிடுறாங்க. தெரியல நீங்க அவங்களுக்கு உனக்கு எந்த ஒரு தொடர்பு இல்லாதவங்கள மாமான்னு கூப்பிடுறாங்க. மாமான்னு கூப்பிட்டா எல்லாருமே தொடர்புல தான் இருக்காங்க. இப்பொழுது தொடர்போடு தான் சிலர் உணர்த்தி கொண்டு இருக்கிறாங்க. அது யாருக்கு தெரியாது. முடியாது முடியாது. நீ எல்லாம் ஒரு அழகா யாராச்சும் அழகை சொல்லுவாங்களா? முன்ன பின்ன உன் அழக கண்ணாடில பாக்கலையா? நீ போட்டிருக்க துணியும் உன்னை யாராச்சும் பிடிக்குமா? ஆமான்னு கூப்பிடாத. நீ அழகாவே இல்ல, அசிங்கமா இருக்க. பார்த்தா யாரு மனசு படாக்கு படாக்குன்னு அடிக்காது. ஐயோ பைத்தியத்தை மாத்திரமே தப்பிச்சு ஓடுகிறது. நீதான் பைத்தியம். நீங்க எல்லாம் பைத்தியம் தானே? மாமா மாமா ஆசை என்ன கட்டி கிடைக்க மாமா கூப்பிடாத பைத்தியமே. மாமா மாமா ரெண்டு நீ ஒன்ன தொடுமா தெரியாமதான் மாமா மாமான்னு கூப்பிடுறாங்க அவங்கள. முன்ன பின்ன பார்த்ததே கிடையாது. அது போட்டிருக்க துணியும் அது அழகும். ஏன் மாமா என் பொண்ணாளுக்கு இந்த மாமா தான் வாங்கி கொடுத்துருக்காங்க. மாமா இந்த துணியா அந்த வசி சர்க்கார் தரா பக்காளி மாமா தான் வாங்கி கொடுத்துருக்காங்க. பக்காளி மாமா பக்காளி மாமாவே கட்டிக்க. போயிடலாம் வாங்க. சத்தியமா நான் மாமா கிடையாது, என்னை விட்டுடு. மாமா நான் போய் சொல்றேன். மாமா மாமா
நாகஞ்சது எங்கே? என் சிம்மாசனம் எங்கே? நான் வாசிக்கும் இடம் எங்கே? என் நாகலோகம் எங்கே? என் தோழி பெண்கள் எங்கே? அமுதா குமுதா எங்கே? யாருமே காணவில்லையே. நான் எப்படி இங்க வந்தேன்? ஆமா, என் காதல விஜய் எங்கே? என் நாகலோகம் எங்கே? என் நாகஞ்சது எங்கே? என் சிம்மாசனம் எங்கே? நான் வாசிக்கும் இடம் எங்கே? என் நாகலோகம் எங்கே? எங்கே? சாந்தி இவ்வளவு நேரமாக பைத்தியமாக ஆடி பாடி கொண்டிருந்தாரே, ஆமா. இவள் யார் தெரியுமா? யாரு? இவள் ஒரு நாகலோகத்தைச் சேர்ந்தவள். நாகலோகத்தைச் சேர்ந்தவளா? உண்மைதான் சாந்தி. இவளுடைய பெயர் நாகராணி. என்னது அவளுடைய பேரோ நாகராணியா? உண்மைதான். ஒரு நேரத்திலே இந்த விஜயபுரி நாட்டை விஜயவர்மன் என்னும் மன்னர் ஆட்சி புரிந்து வந்தார். அப்பொழுது இந்த உலகத்தில் உள்ள ஒரு சாதாரண ஆடவர் மீது ஆசைப்பட்டதா? ஆசைப்பட்டதா? பைத்தியம். என்னது பைத்தியம் பிடித்ததா? உண்மைதான் சாந்தி. அந்த விஜயமூர்த்தி என்னும் மன்னர் ஆட்சி புரிந்த காலத்தில் அன்று ஒரு நாள்